அம்மா, நம்மளையெல்லாம் தேவன் அழைத்ததும் ரட்சித்ததும் அபிஷேகித்ததும் பாரம் கொடுத்ததும் தரிசனம் தந்து நடத்துவதும் எல்லாம் நிறைவு இருந்ததுனால இல்லம்மா, நம்ம குறைவுள்ளவர்களா இருந்தது. ஆண்டவருடைய கண்கள் இப்படி பார்க்கிற ஒரு கண்களா இருந்ததுனால தான் இன்னைக்கு நான் பலிபீடத்திலையும் நீங்க இந்த ஆலயத்துக்குள்ளேயும் இருக்கிறீங்க. என் கையில வேதமும் உங்க கையில வேதமும் இருக்கு. உங்க வாயில தேவனை துதிக்கிற துதியும் என் வாயில வேத வசனமும் இருக்கு. இதெல்லாம் தேவ கிருபை தானே, தேவ கிருபை தானே. ஆமென் சொல்லுங்க. அப்படி பார்த்தா நம்மளை எல்லாம் ஆண்டவர் நினைச்சு வச்சிருக்கிற திட்டம் எல்லாம் நினைச்சு கூட பார்க்காத the God's plan நம்ம சுத்தி இருக்கணும். அல்லேலூயா. ஒரு சொந்த வீடு இல்லாதவன் நான். சில சொல்லுவாங்க, நிரந்தரமா வேலை இல்லை பாஸ்டர், என் தேவையை பூர்த்திகரிப்பதற்கே நான் படாத பாடுபடுறேன். என்னை சுற்றிலும் எப்படி ஒரு காட்ஸ் பிளான்? தெளிவா சொல்றேன். எந்த மனிதர்கள் சுற்றி பார்த்த பொழுது வழியே தெரியலையோ அவர்களை தான் கர்த்தர் சூஸ் பண்ணார். ஏன்னா இந்த உலகத்தில் சுற்றி பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு முன்னால பாதை தெரிஞ்சா அவன் உயர பார்க்கவே மாட்டான். எந்த வழியும் இல்லாதவனை தமக்கண்டு தெரிந்து கொண்டு உயர பார்க்க பழக்குவித்து தேசத்தை அசைக்கும்படி பயன்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்க தான் ஆண்டவருக்கு வேணும். ஹல்லேலூயா.